Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வெளியே போயிட்டு சோ இன்னைக்கு வந்து நாங்க பெரியபாளையத்துல நைட் தங்க தான் போறோம். சோ அதுக்கான பேக் தான் நான் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை வச்சுக்கோங்க என்னென்ன எடுத்துட்டு போறோம். மெயினா பாருங்க நம்ம பொருள் எடுக்கிறோமோ இல்லையோ பாப்பாங்களுக்கு மெயினா எடுக்கணும். ஸோ கோயில் டைம்ல வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சினா கூட அங்கே கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. ஸோ என்னென்ன எடுக்கிறேன், ஸோ எனக்கு என்னென்ன திங்ஸ்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிளாக்ல பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாரீ எடுத்திருக்கேன். நம்ம கோயிலுக்கு போகிறதுனால ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வேணும்னு சொல்லிட்டு சாரீ எடுத்திருக்கேன். அப்புறம் இன்ஸ்கர்ட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா சுடிதார் ஒன்று எடுத்திருக்கேன். சப்போஸ் சாரீ வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைனா சுடிதார் போட்டுக்கிறதுக்கு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஜீனோ ஷர்ட்டும் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். அங்கே போய் ஃபுல் மேக்கப்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டிலான மேக்கப் பண்ணலான்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு காம்பேக்ட் பவுட்ரு, ப்ரெஷ்ஷு, காஜல், மஸ்காரா, ஐலைனர் எடுத்திருக்கேன். ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அந்த ஷேட்ஸ் மாற்றிருக்கோம்ல அந்த ஷேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் லிப் பாம் எடுத்திருக்கேன். இந்த லிப்ஸ்டிக்லேயே வந்து நான் வந்து ஐ ஷேடோ, ப்ளஷ்ஷு, லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் இதே எடுத்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பேங்கிள்ஸ் எடுத்திருந்தேன். சாரீக்கு மேட்சாக பேங்கிள் எடுத்திருந்தேன். அப்புறம் இந்த கிளிப்பு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இந்த பவுச்சில் தான் நம்ம போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச் வச்சுருக்கேன். ஸோ இதில் போட்டிருந்தா நம்மளுக்கு வந்து எல்லாமே உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பேன் நான். எதுவும் தொலையாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இது போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த பவுட்ரு எடுத்திருந்தேன். இந்த பவுட்ரோட மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த பவுட்ரு டப்பா ஒன்று எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேபி ஆயில் எடுத்திருந்தேன். இந்த மையெல்லாம் கலைக்கிறதுக்கு நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆயில் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து மைய அந்த அச்சு பொட்டெல்லாம் வந்து இந்த டப்பாவில் இருக்கும். ஸோ அது வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து சமாதானப்படுத்தணும்ல, அதுக்கு ஒரு விளையாட்டு பொருள், அவளுக்கு பிடிச்ச அந்த விளையாட்டு பொருள் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து திருச்செந்தூரில் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஒரு 5 செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்திருந்தேன். நாங்கள் சாட்டர்டே நைட்டு போயிட்டு சண்டே வந்துடுவோம். அப்படியே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறனால ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா பாப்பாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப சேஃப்டி. ஸோ அதனால் வந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து டவல் 2 டவல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து குட்டி டவல்ஸ் 2 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்வெட்ரு எடுத்திருந்தேன். சப்போஸ் மழை பெஞ்சிச்சுன்னா குளிர் வரும்னு சொல்லிட்டு ஸ்வெட்டரும், அப்புறம் குல்லா. அந்த குல்லாலே வந்து நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா கை க்ளவுஸ், கால் க்ளவுஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ குளிர்ச்சுன்னா வந்து போடுறதுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அதை எக்ஸ்ட்ரா எதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சேஃப்டி தான் சொல்லிட்டு அதை எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த லங்கோடா 2 எடுத்திருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்பர். அந்த டைப்பர் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 செட்டு டைப்பர் எடுத்துக்கிட்டு அண்டு வந்து வைப்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ வைப்ஸ் வந்து பாப்பா கொஞ்சம் துடைக்கிறதுக்கு சொல்லிட்டோம். வைப்ஸ் நான் அவ்வளோ வைப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எங்கேனாச்சும் வெளியே போனால் மட்டும்தான் வந்து அந்த வைப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வைப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து பெட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்பா வந்து ஸோ நம்ம போகிறனால கீழே வந்து படுக்க வைப்போம்ல. ஸோ அதனால் வந்து இந்த பெட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த பெட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த விஷயந்தான் இயர்பாட்ஸு. ஸோ வந்து நம்ம வந்து நைட்டு வெளியே போனாலாம் தூக்கமே வர சேனா மூவி பார்ப்போம்னு சொல்லிட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இயர்பாட்ஸு. அண்ட் கூடவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இந்த பவர் பேங்க்கு. அங்கே போய் நம்ம சார்ஜ்லாம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பவர் பேங்க் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த பவர் பேங்க் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஷார்ட்ஸ் வீடியோ அதில் போய் நீங்கள் பாருங்கள். செம்ம பவர் பேங்க் இது. இவ்வளோ தான் நான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். குட்டி ஃபேன் ஒன்று, இது பாப்பா கோசம் இந்த குட்டி ஃபேன். இது வந்து என்னோடய மேக்கப் ஃபேனு. ஸோ அது எடுத்திருந்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கோயில் பிளாக் உங்களுக்காக வரும்.